சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு விஜயாவுக்கு கால் பண்ணி நான் நல்லா மாட்டிக்கிட்டேமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. மனோஜ் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கடா போய் மாட்டிக்கிட்ட, ரோஹிணியை நம்பி நான் இந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டேமா, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாமா. அதனால் நானும் அவள் சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் வந்த உடனே நான் டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீ எனக்கு சைன் போட்டு தரணும், அப்படி இல்லாட்டி நான் தூக்க மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காமா அப்படின்ற மாதிரி மனோஜ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவளே சரியான ஃப்ராடு, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. அவள் சொன்னான்னு சொல்லிட்டு நீ இப்படி போய் மாட்டிக்கிட்டியடா, அப்படி உன்னால எனக்கு நிம்மதியே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க ரோகிணி. மா அவள் கூப்பிட்றாமா, நான் ஃபோன் பண்ணது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடுமா, நான் வச்சிடுறேன், என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன மனோஜ் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ ரெஸ்ட் ரூமுக்கு போனது, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணது, இப்படி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஓடி வந்துடுவாங்க. அவங்க கதவை திறந்தா அடுத்த நிமிஷமே நான் இங்கே தூக்கு போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நான் ஒன்றும் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் எனக்கு தெரியும் மனோஜ், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மனோஜ், நீ உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் உசுறு போச்சுன்னா நீயும் உங்கள் அம்மாவும் ஜெயிலுக்கு தான் போகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு எங்கே மனோஜை காப்பாற்றணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜை காப்பாற்றணுமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த ஃப்ராடு பார்லர் இருக்கிறாரு இருக்கால, என் பிள்ளைய டிவோர்ஸ் கொடுக்குறேன், நீ தனியாக நான் சொன்ன இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்லி அவனை நல்ல வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. டிவோர்ஸ் பேப்பரில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சைன் போடு, அப்படி இல்லாட்டி நான் தூக்க மாட்டிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி அவனை மிரட்டிகிட்டு இருக்காளங்க. அவனை எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து காப்பாற்றணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு படிச்சிருக்கான் இல்லை, அந்த ரோகிணி எப்படிப்பட்டவனு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. அவளை நம்பிக்கிட்டு இவனும் தன்னந்தனிமையில் போயிட்டுருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைப்பா, அதனால தான் அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அவனை பற்றி பேசியெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம எப்படியாவது அவனை காப்பாற்றி தாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து ஏதாவது பண்ண முடியுமா பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததாக அந்த அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு சொன்னானா, சொல்லியிருக்கான், ஏதோ மெசேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்கான், இதோ இந்த ரெஸ்டாரண்ட்டு தான், இது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது, ஏங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் கூட நான் பூ கொடுத்துருக்கேன், ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால என்னால் அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியலங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் பிள்ளையை காப்பாற்றணும்னு நான் சொல்லிகிட்டு இருந்தா நீ என்னடனா பூ கொடுக்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன இப்போ மீனா கிட்ட சத்தம் போடணும், அவள் இப்போ என்னத்தை தப்பாக சொல்லிட்டா, அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் தானே சொன்னால், வேறு என்ன அவள் தப்பாக பேசிட்டா, அந்த இடம் அவளுக்கு நல்லா தெரியும்னு தான் அவள் சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் புள்ள படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா, இப்படி அவள் சொல்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம், கோர்ட்டில் கேஸ் போத நல்லா தெரியும், அந்த ரோகிணி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தெரிஞ்சிடணும் அவள் சொன்னான்றதுக்காக நம்பிட்டு போயிருக்கான் இந்த அடி முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது மனோஜ் அங்கேருந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு பேசாமல் நம்மளே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாமாங்க, நான் போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன், இல்லைங்க நானும் வரேன், நீங்கள் தனியாக போனால் அந்த ரோகிணி ஏதாவது ஒன்று உங்களை பேசிடுவா, அதனால் நானும் உங்கள் கூட வரேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா நீயும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜய் இந்த பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க.
ரோகிணி இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துடுவாங்க, கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போகிறாங்க. அம்மா இங்கே என்னம்மா பண்ணுறீங்க, கதவை திறங்குமா, நான் கிறிஷ் வந்திருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிறிஷோட பேரை சொன்ன உடனே மனோஜ் இருந்துட்டு உன் புள்ள வந்திருக்கான்ல, நீ தூக்கில் தொங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு தூக்கு மாட்டிக்காம கிறிஷ் இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா கிறிஷ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. கிறிஷ் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்துவும் மீனாவும் வந்து நிற்கிறாங்க. எப்படியும் நாங்கள் வந்து கதவை திறந்தா நீ வந்து கதவை திறக்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான் போய் கிறிஷை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அடி முட்டாளு, இந்த ஃப்ராடு எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் இது சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நீயும் இந்த இடத்துக்கு வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல, அவள் பிள்ளைய விட்டுட்டா அவள் எப்படா சாவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு இருக்கிறத அவன் மட்டும்தான், கிறிஷை அப்படி விட்டுட்டு போகணுன்னு அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவள் அதே மாதிரி நீ இது என்ன சொன்னாலையும் இன்ன வரைக்கும் நீ அப்படியே தாண்டே கேட்டுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் மாறவே மாட்டியா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு என்ன தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த, இப்போ இவரையும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன் கூட வாழ பிடிக்கலைன்னா சொன்னால் புரிஞ்சிக்க வேண்டி விலக வேண்டியதானே, அதை விட்டுட்டு எல்லாரையும் இப்படி பிளாக்மெயில் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா, கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து தான் கிறிஷ் இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் ஒன்று அடிக்காமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன், இதே கிறிஷ் இந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒன்று இந்த கணத்தில் 4 அந்த கணத்தில் 4ன்னு அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரவி இருந்துட்டு படிச்சிருக்கான தவிர அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் அது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு தேவை என்னுடைய பிள்ளை மட்டும் திரும்ப நல்லபடியாக வந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜும் முத்து மீனா எல்லாருமே வராங்க. மனோஜ் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு போட்டு அட்டி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இந்த டைமில் அந்த ஃப்ராடு என்ன வேணால் பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானே, தெரிஞ்சிருந்தோம் அது அது சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நீயும் போயிருக்க, அறிவு இருக்கா கொஞ்சமாவது, உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லவில்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீ சொல்லியிருக்கலாமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, இந்த வீட்டுக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தாங்க நடக்கும், அந்த ஜோசிக்காரம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான், இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி மீனா மேலே போட்டுடுறாங்க. இன்னைக்கு இவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் வீட்டுக்கு வந்திருக்கானா, அதுக்கு காரணமே மீனா மட்டும்தான். மீனா தான் போகிற வழியில் கிறிஷை கூட்டிகிட்டு போகலாங்கன்னு சொல்லி கிறிஷை தான் நாங்கள் கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த கதவாவே நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சோம். நாங்களாக போய் கதவை தட்டிருந்தா கண்டிப்பாக அந்த பார்லர் அம்மா இன்னும் தான் இவனை பயமுடுத்திட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்துட்டு மீனாவுக்கு சப்போர்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. யாரை நீ இந்த வீட்டை விட்டு விரட்டன்னு நினைக்கிறியோ அவங்களால மட்டும்தான் இந்த வீட்டுக்கு எல்லா நல்லதும் வந்து நடந்துட்டுருக்கு, இதை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே விஜயாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.